நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாக இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது. சில இடங்களில் கனத்த மழையாகவும் இது பதிவாக இருக்கிறது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ காரமடை சுற்று வட்டார பகுதிகளில் இதுவரையில் 122 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்குது. இது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி. இவை போக டெல்டா பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. வடகடலோர மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வடகடலோர மாவட்ட பகுதிகள் தான். வடகடலோர பகுதிகளுக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையெல்லாம் பதிவாக இருப்பதை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்க வந்திருக்கிறது. இது தொடர்பாகவும் இதற்கு முந்தைய குரல் பதிவிலேயே நான் அவங்க கூட சில தகவல்களை பகிர்ந்து கொண்டிருந்தேன். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கடலோர பகுதிகளிலும் நாம் மழையை எதிர்பார்க்கலாம். அது மட்டுமல்லாது புதிதாக ஒரு சுழற்சியும் உருவாக இருக்கிறது. அந்த சுழற்சியானது கடலோர பகுதிகளுக்கு நெருக்கத்தில் வரக்கூடிய பட்சத்தில் நம்ம சிறப்பான மழையை கூட சில இடங்களில் எதிர்பார்க்கலாம். கடலோர பகுதிகளில் கூட சிறப்பான மழையை நம்ம அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது தொடர்பாகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அடுத்த 24 மணி நேரம் மழை வாய்ப்புகளை தான். அது மட்டும் அல்லாது மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரமும் நமக்கு கிடைக்க வந்திருக்கிறது. இவை தவிர்த்து பார்த்தோமையானால் உங்களுடைய கேள்விகளுக்கும் நான் விளக்கங்கள் வழங்குகிறேன். ஸோ ஒரு ஸ்டெப்பாக நம்ம போவோம். இப்போ அடுத்த 24 மணி நேர மழை வாய்ப்புகளை பார்ப்பதற்கு முன்பாக தற்சமயம் நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலவரத்தை பொறுத்த வரையில் நமக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலைன்னு சொல்லலாமா இல்லை நள்ளிரவுன்னு சொல்லலாமா, 12:40 மணி ஆகுது. ஸோ 40 நிமிடங்கள். இன்றைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7/5/2026. பொதுவாக இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம காணொலிகளை பதிவு பண்ணுறது என்பது இயல்பு தான். 20 நிமிடங்களில் பதிவு பண்ணுவேன். அதாவது 12:20 மணிக்கு பதிவு பண்ணுவேன். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 12:30 மணிக்கு சில நேரங்களில் பதிவு பண்ணுவேன். இப்போ சமீப காலமாக 11:50 மணிக்கு தான் நான் பதிவு பண்ணிட்டு வந்தேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வெளியே போயிட்டேன். ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. பட் அந்த காணொலியை நம்ம பகிர்ந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி நான் ஓப்பன் பண்ணி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நம்ம இப்போ நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். நேரத்தில் என்ன இப்போ இருக்குதோ அதான் கண்டிஷன்ஸ். இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்கும்பொழுது கமுதி, விளாத்திக்குளம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் விபுதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் மழை மேகங்கள் திரளாக பதிவாகி கொண்டிருக்கிறது. சாயல்குடி அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்பு. ஆக மொத்தத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில், ஏன்னா சாயல்குடி, வைப்பார் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை மேகங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மன்னார் வளைகுடா பகுதிகளிலும் மழை மேகங்களானது திரண்டு காணப்படுகிறது. திசையன் விலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்கள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை அந்த பகுதிகளில் இருந்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை, அதை குறிப்பாக நான் சொன்ன நேரத்தில் இப்போ அதிகாலை இல்லை நள்ளிரவு 12:40 மணிக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா, இப்போ 7ஆம் தேதி அன்று அடுத்த சில மணி நேரங்களில் நம்ம கடலோர பகுதிகளில் மழையை எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஆல்ரெடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை மேகங்கள் இருக்குது. மழை வாய்ப்புகள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் இருக்குது. மழை பதிவாகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதிகாலை அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில். அதே போல் டெல்டாவின் கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். இட் டிபெண்ட்ஸ். அந்த நேரத்தில் கண்டிஷன்ஸ் எவ்வளோ ஃபேவரபுளாக இருக்குதோ அதனை பொறுத்து மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும். கடலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் தூறல் மழை, சாரல் மழையெல்லாம் போட்டுச்சுனாக்கா நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவையே கிடையாது. அதே போல் காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகக்கூடும். அதன் பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நண்பகல் வாக்கில் அல்லது பிற்பகல் வாக்கில் உங்களுக்கு கடலோர பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படலாம். ஒரு 11 மணிக்கு 10 மணிக்கு சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில், புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகளில் அல்லது புதுச்சேரிக்கு கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஏன்னா கன்வெக்ஷன் உள்ளே ஏற்பட போகுது. கடல் காற்றின் வருகைக்கு பின்னர் அது நடக்கும். ஒரு மணி வாக்கிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உள்ளே மழை மேகங்கள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கடலோரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில், கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் மழை மேகங்கள் ஃபார்ம் ஆகலாம். விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதே போல் தான் திண்டிவனம், விழுப்புரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திருவண்ணாமலை, திண்டிவனம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில், செஞ்சிக்கு அருகில் கூட மழையானது பதிவாகலாம். வந்தவாசி, சேட்பட்டு மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அதே போல் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், நெய்வேலி அருகில், ஆண்டிமடம் மாதிரியான இடங்களில், அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்களேன். திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய
கிழக்கு பகுதிகளில் கும்பகோணத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் அதனை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள். வழக்கமாக நம்ம சொல்கிற பகுதிகளும் இருக்குது. வழக்கமாக இந்த காலகட்டத்தில் மழை தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய பகுதிகள் இவைகள்லாம். தொடர்ச்சியாகனாக்கா எல்லா இடங்களிலேயும் தொடர்ச்சியாக இல்லை, பட் அங்குமிங்குமாக அந்த மாவட்டங்களில் மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள், அதை தான் நான் சொல்ல போகிறேன். தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை வாய்ப்பு இருக்குது. தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. அதேபோல் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளை நான் மீண்டும் மீண்டும் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. குறிப்பாக பருவமழைக்கு முன்பு பதிவாகக்கூடிய மழை என்பது தூத்துக்குடியினுடைய வடக்கு பகுதிகள் இருக்குது இல்லையா, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. என்ன சொல்ல போனால் தெற்கு பகுதிகளுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தவை தான். ஆக மொத்தத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த மழையாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகக்கூடிய மழையானது இருக்க போகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. போடிநாயக்கனூர், கொடைக்கானல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், மூணார் சுற்று வட்டார பகுதிகள், வால்பாறை, மூணாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், சின்கோனா, சின்னக்கல்லாறு போன்ற பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாகலாம். வால்பாறைக்கு நெருக்கத்தில் அதற்கான வாய்ப்பெலாம் வந்து இருக்குது. அதே போல் நீலகிரி மாவட்ட பகுதிகளில், உதகமண்டலத்தில் கூட மழையானது பதிவாகலாம். குன்னூர், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. தாளவாடி மாதிரியான இடங்களில், அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில், ஆசனூர் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், பாலக்காடு கணவாய் பகுதிகளின் சில இடங்களில், அதே போல் அதன் பின்னர் உங்களுக்கு மாலை இரவு நேரத்துலலாம் மதுரை மாவட்டத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில் இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தானே. கடந்த 24 மணி நேரத்துலேயும் அப்படி தான் நடந்திருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை மையங்கள் இருக்குது. ஆல்ரெடி மதுரை மாவட்டத்திலலாம் மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது. அந்த டேட்டாஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ திண்டுக்கல் மற்றும் மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில், நிலக்கோட்டை, உசிலம்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், பேரையூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில், பேரையூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம். சிவகிரி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட நம்ம விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், அதாவது தென்காசி மாவட்டத்தினுடைய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும். திருநெல்வேலி மாவட்ட உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய சில இடங்களில், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களில், பெரம்பலூர் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் பெரம்பலூர் மாவட்டத்தை. ஸோ சேலம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில், நாமக்கல் மாவட்டத்தினுடைய சில இடங்களில், கரூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழையானது பதிவாகும். இந்த மழையானது அங்குமிகமாக தான் இருக்கும். திருவள்ளூர் மாவட்டத்தில் மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயே திருவள்ளூர் மாவட்டத்திலலாம் மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது. அதில் மறுப்பதற்கு எதுவுமே வந்து கிடையாது. அடுத்த 24 மணி நேரத்திலும் அரக்கோணம், வாலாஜாபாத், காஞ்சிபுரம் அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில், காஞ்சிபுரம் நகரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை பதிவானதென்றால் அதையும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள். இப்போ 7ஆம் தேதி அன்றும் கூட இரவு நேரத்தில் சிவகங்கை மாவட்டத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்போ என்ன நிலவரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ இதே போன்ற ஒரு நிலவரம் வந்து இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் நிகழும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் நள்ளிரவை ஒட்டிய நேரத்தில் மழையானது பதிவாகும், இல்லை இரவு நேரத்தில் பதிவாகும், இல்லை நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் பதிவாகுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய, புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில், தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இனி வரக்கூடிய நாட்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த ப்ரீ மான்சூன் காலகட்டம்னு இருக்குது இல்லையா, தென்மேற்கு பருவமழைக்கு முந்தி பெய்யக்கூடிய அந்த மழை என்பது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளுக்கு இம்பார்ட்டன்ட், தூத்துக்குடி மாநகராட்சிக்கும் இம்பார்ட்டன்ட். தூத்துக்குடி மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் இப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுதான் நான் வந்து தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். வடமேற்கு உள் மாவட்டங்களில் கூட சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாகலாம். நள்ளிரவு நேரத்தில், அதிகாலை நேரத்தில் பெங்களூர் மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளில், ஓசூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவாகலாம். மொத்தத்தில் மேற்கு உள் போன்ற பல்வேறு இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழையானது பதிவாக இருக்கிறது. அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பார்த்திங்கனாக்கா பரவலான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். இப்போ சுழற்சி உருவாகிற பட்சத்தில் 8ஆம் தேதி 9ஆம் தேதியிலலாம் நமக்கு தென் கடலோர மாவட்டங்களில் ஓரளவிற்கு அந்த ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில இடங்களில் கனத்த மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. சுழற்சி மன்னார் வளைகுடா மாதிரியான இடங்களில் ஒருவேளை நிலை கொண்டது, அதுவும் வீக்கராக நிலை கொண்டதுனாக்கா கண்டிப்பாக பார்த்திங்கனாக்கா வலுவான மழையே உங்களுக்கு வந்து சிவகங்கை மாவட்டத்தில், அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்திலலாம் பதிவாகலாம். உட்பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களில் கூட திடீரென கனமழையெல்லாம் வந்து பதிவாகும். அதற்கான வாய்ப்புலாம் வந்து இருக்குது, இல்லைன்னா நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ சுழற்சி இருக்குங்கும் போது சுழற்சியினுடைய நகர்வை அடிப்படையாக கொண்டு தான் அந்த மழை வாய்ப்புகள் அமையும். பட் இப்போ வந்து ஒரு வடகிழக்கு பருவமழை காலகட்டம் கிடையாது.
அதனால் உங்களுக்கு உட்பகுதிகளிலும் வெப்பச்சலன மழை பதிவாகும். உட்பகுதிகளிலும் கன்வெக்ஷனுக்கு ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுழற்சி உருவாகும் பொழுது அது காற்றில் திசை மாற்றத்தை ஏற்படுத்துது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா விண்ட் இன்ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக வந்து இருக்கும். அதனால் மேற்கூள் மாவட்டங்களில், உட்பகுதிகளில், கடலோர பகுதிகளில் என தமிழகத்தில் பரவலான வெப்பச்சலன மழைக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சிறப்பான மே மாதமாக இந்த 2026ஆம் ஆண்டினுடைய மே மாதம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏப்ரல் வந்து சொதப்பிட்டு மழையில், பட் மே மாதம் அப்படி இருக்க போகிறது கிடையாது. இயல்பை விட கூடுதலான அளவு மழை கூட மே மாதத்தில் பதிவாகலாம் 2026ஆம் ஆண்டில். அது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ 10ஆம் தேதிக்கு பிறகு சுழற்சி வந்து வடகடலோர மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போன்றும் மாதிரி ஒரு கணிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவ்வாறு நடக்கிற பட்சத்தில் சிறப்பான மழையை நம்ம வந்து வடகடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியும். அதே போல் உட்பகுதிகளிலும் எதிர்பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. இன்றைக்கி 7ஆம் தேதி தானே, இன்னும் ஒரு 2-3 நாள் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். 9ஆம் தேதி அன்னைக்கு 13ஆம் தேதி வந்து இந்த மாதிரிலாம் மழை பதிவாகும், இல்லை 12ஆம் தேதி மழை பதிவாகுங்கிறத லாக் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அண்டு மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் காரமடை சொல்லியிருந்தேன் இல்லையா, 122 மில்லிமீட்டர் அளவு மழையானது இதுவரையில் பதிவாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சிறுவாலூர் ஈரோடு மாவட்டம் 97 மில்லிமீட்டர், சவுந்தாப்பூர் ஈரோடு மாவட்டம் 93 மில்லிமீட்டர், சிக்கதசம் பள்ளியா அது என்னமோ ஒரு ஊர், சிக்கதாசம் பாளையம்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர் மாவட்டம் 73 மில்லிமீட்டர், காளையர் கோயில் சிவகங்கை மாவட்டம் 72 மில்லிமீட்டர், அகவயல் புதுக்கோட்டை மாவட்டம் 66 மில்லிமீட்டர், செங்கானூர் தருமபுரி மாவட்டம் 65 மில்லிமீட்டர், அருமுனை கன்னியாகுமரி மாவட்டம் 63 மில்லிமீட்டர், கழிகேசம் கன்னியாகுமரி மாவட்டம் 60 மில்லிமீட்டர், செங்கோட்டை தென்காசி மாவட்டம் 60 மில்லிமீட்டர், தடிக்கர கோணம் கன்னியாகுமரி மாவட்டம் 88 மில்லிமீட்டர், தலிஹள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் 86 மில்லிமீட்டர், சூலூர் கன்னியாகுமரி மாவட்டம், இது வந்து வேறு மாதிரியான சூலூர், கோயம்புத்தூர் மாவட்ட சூலூர் கிடையாது, இங்கே ஏதோ ஒரு ஊர் ஒன்று இருக்கு போல இருக்குது, 54 மில்லிமீட்டர், எடைக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 84 மில்லிமீட்டர், முதுகுளத்தூர் ராமநாதபுரம் மாவட்டம் 51 மில்லிமீட்டர், தோளம்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் 48 மில்லிமீட்டர், நாயக்கப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் 48 மில்லிமீட்டர். ஸோ நிறைய இடங்கள் இருக்குங்க. 1-2 இடம்னு கிடையாது, பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. அரிமளம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 42 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. தொண்டாமுத்தூரில் 44 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேஷன், மே மாதம் வந்து பெர்ஃபெக்டாக இருக்க போகுது. அதாவது பெர்ஃபெக்ட்டுங்கிறத விட எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிக மழை பெய்ய போகுதுங்கிறதுக்கான இண்டிகேஷன்ஸ். ஸோ ஜஸ்ட் என்ஜாய் இட். மழை வேணும்னு கேட்டிங்க, வெயில் ரொம்ப நல்லாவே அடிச்சிருக்கு. ஸோ மழையை நல்லாவே பெய்வதற்கான வாய்ப்புகள் மே மாதத்தில் இருக்கிறது. அதனை நீங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள். இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து விளக்கங்கள் வழங்குகிறேன். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம்தான். 8 கேள்விகளை முன் வச்சுருக்கீங்க கடந்த காணொலிகளுடைய கருத்துரை பகுதியில். அவை ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். முருகன் எஸ் ஐயா வணக்கம். இந்த காற்று சுழற்சியால் ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு கடலோரம் ஏதும் பெனிஃபிட் வழங்குமா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப வறட்சியாக இருக்கிறது. கண்டிப்பாக பெனிஃபிட் வழங்கும். நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டவுட்டான ஒரு மனப்பான்மையில் இருக்க அவசியமே கிடையாது. டவுட்னாக்கா எப்படி சொல்கிறது, சரி அது டக்குன்னு வர மாட்டேங்குது பாருங்கள். நம்ம நினச்ச நொடியில் அந்த வார்த்தை வந்து உடனே வந்து நினைவுக்கு வர மாட்டேங்குது. முன்னாடியெல்லாம் கடகடன்னு வர மாட்டேங்குது, என்னன்னு தெரில. சரி அது இருக்கட்டும். ஆனால் வந்து மழைக்கான வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு கொடுக்கும். அந்த சுழற்சி வந்து கண்டிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கான அறிகுறி தற்பொழுதே தெரிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சதீஷ் ராக்கி குட் மார்னிங் தம்பி, ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வரக்கூடிய நாட்களில் மட்டக்களப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் நமது பக்கத்துடன் இணைந்திருங்க. கிருஷ்ணா அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா மதுரை மாவட்டம் மேலமாத்தூர் கொடிமங்கலம் பகுதிகளில் கனத்த மழை பதிவாகி உள்ளது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மதுரை மாவட்டத்தில் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாக வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்கிறது. விஜயகுமார் இனிய காலை வணக்கம் ஐயா. கோவை மாவட்டம் அன்னூர் வடக்கு பகுதியில் நேற்று மழை இல்லை, நன்றிங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்கிறாரு. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போட காத்திருக்கலாம். இது 17 மணி நேரத்திற்கு முன்பாக அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் இப்போ காரமடையில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை பார்த்தோம்னாக்கா கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் சிறப்பான மழையே பதிவாகி இருக்கும் போலேயே. ஸோ அன்னூர் இந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தேடணும். கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த லிஸ்ட்லேருந்து தேடி எடுக்கிறது.
ஸோ நீங்களே பதிவு பண்ணுங்கள். சிறுமுகையில் பதிவாகி இருக்குது. சிறுமுகையில் 24 மில்லிமீட்டர். அன்னூர் நமக்கு தெரியல. அன்னூர் வந்து 0.8 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஆக்சுவலாக மழை பதிவானுச்சா இல்லை தூரலாவது போட்டுச்சா அப்படிங்கிறத நீங்கள் பகிருங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழைக்கான வாய்ப்புகள் என்பது அந்த அன்னூர் சுற்று வட்டார பகுதிகளுக்கும் இருக்கிறது. அதுக்கப்புறம் திருமனோ சிவா, திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டி பகுதியில் 5/5/2026 இரவு 8:30 10 மணி வரை நல்ல மழை பெய்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. தொடர்ந்து நீங்கள் நமது பக்கத்துடன் இணைந்திருங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில், திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதிகள் மட்டுமல்லாது திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திண்டுக்கல் மாநகரிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் யாரோ ஒரு தலைவர் கொட்டாயி வருது அப்படிங்கிறத நமக்கு போட்டிருக்காரு, ஐயப்பன் சி. ஆமாம், அப்படி தான். நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, டீட்டெயில்டுன்னு. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு டீட்டெயில்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க. ஸோ வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஒவ்வொரு தரப்பினருக்கும் ஒவ்வொரு விதமான தகவல்கள் வந்து தேவைப்படுது. இப்போ நம்ம வந்து கரூர் மாவட்டத்தை மேலோட்டமாக சொல்லிட்டோம், திருச்சி மாவட்டத்தை மேலோட்டமாக சொல்லிட்டோம். ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஆக்டிவாக ஒரு இடத்துல வந்து கன்வெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் ஓவராலாக அந்த டிஸ்ட்ரிக்டில் கன்வெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன். அதனால் நம்ம சொல்லிடுறோம். இன்னும் டீப்பாக இறங்கி அதை நம்ம அனலைஸ் பண்ணோம்னாக்கா மேபி அந்த பகுதிகளை கூட நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். இதை மாதிரியே சில பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி நான் வந்து ஒரு பகுதியாக நான் வந்து மென்ஷன் பண்ண ஆரம்பித்தேனாக்கா இப்போவே வந்து சில பேருக்கு கொட்டாய் வருது அப்படிங்கும்போது, அப்படி நான் பெருசாக சொன்னேன்னாக்கா காணொலியின் நேரம்லாம் 50 நிமிஷம்லாம் வந்து போகும். அது வேறு வழி இல்லை. நம்ம சில விஷயங்களை சொல்லி தான் தீரணும். இப்போ சில விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம் இல்லையா, தூத்துக்குடி மாவட்ட மழை வாய்ப்புகள் இதெல்லாம் பேசியிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நெசசரி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் விளக்கங்கள் வழங்கணும் இல்லையா. இப்போ நீங்கள் கொட்டாவி விட்ட அந்த எமோஜி போட்டிருக்கீங்க, அதையே நான் வந்து படிக்கிறேன் இல்லையா, அதுக்கே நான் ஒரு விளக்கம் வழங்குறேன் இல்லையா, அது நன்மை பேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அதனால் அதை நான் தொடர்ச்சியாக பண்ணுறேன். பாஸ்கர் அப்படிங்கிற நண்பர் வந்து உசிலம்பட்டி பகுதிகளில் நேற்று இரவு 9 மணி முதல் கனமழை பெய்தது. மழை அளவு சொல்லலாமா சகோ? கண்டிப்பாக சொல்லலாம். இதில் என்ன இருக்குது? உசிலம்பட்டி பகுதி தானே கேட்குறீங்க. இருங்க வரேன். அது வேறு சாதாரண விஷயங்க. ஆனால் என்னன்னாக்கா சில நேரங்களில் மழை அளவுகள் பட்டியலில் வந்து இடம்பெறாமல் போயிடுது அந்த பகுதிகள். நீங்கள் அந்த மழை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மழை மானி இருக்கக்கூடிய பகுதிகள் சில நேரங்களில் இருக்கிறது கிடையாது. இந்த வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் இது வந்து எப்போவுமே ஒரு சிக்கலாக தான் இருக்கிறது. அதாவது ஒரு ஊரில் மழையானது பதிவாகும், ஆனால் அங்கே மழைமணி இல்லை அப்படிங்கும் போது அந்த ஊரில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் நமக்கு தெரிய வராமலேயே போய்விடுவது உண்டு. பட் உடுமலைப்பேட்டை கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ அதை தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். அது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் தானே வரும். அதை கண்டுபிடிச்சி சொல்லிட்டா போயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ மியூசிக்லாம் கொடுக்குறானு பார்க்காதீங்க. ஸோ அவருக்கு அந்த மழை வாய்ப்புகளை நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதுக்காக தான். ஓகே ஓகே. உடுமலைப்பேட்டை பட்டியலில் வரல. மடத்துக்குளம் இருக்குது 3 மில்லிமீட்டர். ஸோ இப்படி தான் மழைமணி இருக்கக்கூடிய பகுதிகள் அதுதான் வந்து மாட்டோம். சில இடங்களில் அதான் அந்த மழைமணி இல்லாத இடங்களில் சில இடங்களில் வந்து சிறப்பான மழையை பதிவாகி விடுகிறது. பட் மழைமணி இல்லாததன் காரணமாக அதை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல. இதைத்தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். கிளைமட்டாலஜி சம்மந்தமான விஷயங்களில் இன்னும் நம்ம வந்து நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன்லேயே பார்த்திங்கனாக்கா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம என்ன தான் வந்து உலகளாவிய அளவில் நம்ம வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் நம்ம இன்னும் அதில் வந்து வளர்ச்சி அடையணும். நமக்கான ஒரு மென்பொருளை இந்த தமிழ்நாட்டுக்குன்னு இப்போ ஒரு மென்பொருள் தமிழ்நாட்டுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கணிப்பு மாதிரி இருந்ததுனாக்கா அது வேறு லெவல் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதில் வந்து என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் முயற்சிகள் வந்து எடுத்தேன். இதை எப்படி கொண்டுட்டு போகிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இதில் ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஸ்டார்ட் அப் மாதிரி கூட ஆரம்பிக்கலாம். அதாவது இப்போ பல்வேறு மாதிரிகள் இருக்குது. எனக்கு அதில் ஓரளவுக்கு தெரியும். அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது. இப்போ நிறைய ஆப் இருக்குது. பட் அந்த ஆப்லாம் எப்படி பண்ணுனாக்கா
ஒரு ஸ்டாமை இப்போ எடுத்துக்கிட்டு அடுத்த 15 நிமிஷத்தில் இப்படி நகரும் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டும் அந்த விண்ட் டைரக்ஷனை வச்சு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அதில் அந்த அல்காரிதத்தை நம்மளால் மாற்ற முடியும் சாஃப்ட்வேர் சைடில். நான் இதை மாதிரி ஒரு யோசிப்பேன், அந்த மழை மேகங்களுடைய நகர்வுகளை முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணும்போது 2017 காற்றின் திசையை வச்சுலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். அந்த ஸ்டாம் இருக்குது இல்லையா, அதை ரேடார் இமேஜஸில் பார்க்கும்போது அதுலேயே தெரியும் அதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணும்போது 15 நிமிஷம் நான் வந்து 10 நிமிஷம் நான் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 5-10 நிமிஷம் நம்ம வாட்ச் பண்ணால் 50 நிமிஷம் ஆகிடுது. அப்போ அந்த ஸ்டாமுடைய அடுத்த கட்ட மூமெண்ட் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரெடிக்ஷனை நம்மளால் முன்வைக்க முடியும். பட்டு அதை நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய நேரம் வந்து தேவைப்படும் அதற்கு. அதனாலேயே பார்த்திங்கனாக்கா இப்போலாம் அதெல்லாம் வந்து பண்ணுறதே கிடையாது. அந்த ரியல் டைம் ட்ராக்கிங்கே நான் வந்து இப்போ செய்கிறத நிறுத்திட்டேன். ஒரு காணொளி நம்ம வந்து பகிர்றோம், அது வந்து உபயோகமாக இருக்கணும். அதுதான் எனக்கு வந்து இப்போ யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நான் ஏதாவது ஒன்று பண்ணேன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிகழ்நேரத்தில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது. பட் ஆனால் அதை செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஆள் வந்து ஒரு நாள் முழுக்க உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு பகுதிக்கு நம்ம சொல்லணும்னா. வனிதா பாலு, ராமநாதபுரம் பரமக்குடியில் நல்ல மழை, இந்த மழை தொடருமா? கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடரும், நீங்கள் நம்பிக்கையோட காத்துருங்க. ஸோ இவ்வளோ கேள்விகளை தான் நீங்கள் முன் வச்சுருக்கீங்க, அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கிறேன். காணொலியின் நேரம் வந்து இப்போ இதுவரையில் 21 நிமிடம் 15 நொடிகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இன்னும் கூட அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஒரு 2 நிமிஷம் கூட நம்ம வந்து பேசலாம். இப்போ என்ன மாதிரியான நிலவரம் தமிழக அரசியலில் போயிட்டுருக்கு? ஏன்னா அரசியலை தவிர்த்துட்டு நம்ம வாழ்வியல் வந்து இல்லை. நம்ம வானிலைன்னு பேசினாலும் இதெல்லாம் வந்து சரியாக நடக்கணும்னாக்கா அதற்கு அரசியலும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கிறது. நியூஸ் சேனல்ஸே வந்து ஓவர் ஹைப் கொடுக்குறாங்களோன்னு தோணுது. அதாவது இவங்களாம் ஏதாவது ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு, இப்போ அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஒருத்தருக்கு கூட இங்கே வந்து என்ன ஒரு மாற்றம் நடக்க போகுதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அப்புறம் எதுக்கு அவங்க உட்காந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மழை விஷயங்கள்லாம் பற்றி போடுறோம் இல்லையா, அப்போயே மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் நமக்கு சப்ஸ்கிரைபராக இருந்தவங்க தான். நீங்கள் நம்ம புதுச்சேரி வெதர்மேன்னு ஒரு பேஜ் ஒன்று இருக்கும் முகநூல் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிவியில் பார்க்குறவங்க, இந்த பேசுகிறவங்க, இந்த யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்கிறவங்க எல்லாங்க சப்ஸ்கிரைபராக இருந்தவங்க தான் ஒரு காலகட்டத்தில். அதுலேயும் ஒருத்தர் எல்லாரையும் நல்லா ஓட்டிகிட்டு இருப்பார். நான் பேரை மென்ஷன் பண்ணி சொன்னோன்னா தனிப்பட்ட முறையில் சொல்கிற மாதிரி இருக்கும். அவரும் நமக்கு ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைபராக இருந்தார். மிக்ஜாம் புயல் வந்தப்போ கூட அவர் வந்து நமக்கு ஃபாலோவராக தான் இருந்தார். நமக்கு வந்து நல்ல ஒரு இப்படி ரொம்ப வருஷமாக அவர் வந்து பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய நண்பர். அவர் வந்து போடுவார், அப்பா நீ எப்போ தான்ப்பா நீ வந்து அது வந்து எங்கே கரையை கிடக்குன்னு சொல்லுவேன் கடைசி நேரத்தில், அது சென்னை பக்கமே வராது, அது எங்கேயோ ஓடிடும், போய் அவங்க வேலையை பாருங்கடான்ட்டு போயிட்டார். அது வந்து விட்டு சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டம் வரைக்கும் அவங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குனாக்கா அதில் என்ன ஏதுன்னு தெரியலனாக்கா அதை பொறுமையாக கவனிக்கணும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னால் கூட யாருக்கு பயனடைவாங்களோ, யாருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை வந்து அவங்க வந்து பயன்படுத்திப்பாங்க. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் அதெல்லாம் வராது இப்போ அப்படிங்கிறது ஒரு வகை, ஐயோ அது வந்துடும், அதை அழிச்சிடும் அப்படிங்கிறது ஒரு வகை. இந்த 2 பாயிண்ட்டை தான் வந்து மாற்றி பேசுவாங்க. இப்போ அந்த மாதிரி இப்போ வந்து பாசிபிலிட்டி, அந்த பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் என்னென்ன பாசிபிலிட்டிலாம் இருக்குது. ஏன்னா இப்போ பிரச்சனை என்ன போயிட்டுருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதிக சீட்டு ஒருத்தட்ட இருக்குது, அதிக எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதாவது ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னும் எம்எல்ஏவாக பதவி அதாவது அந்த அமைச்சரவை இன்னும் அமைக்கலை. அமைச்சரவையை அமைக்க முயற்சி எடுக்கும் பொழுது அதற்கு ஏதுவான சூழல்கள் இல்லை, போதுமான மெஜாரிட்டி இல்லை, 118 சீட்டு இல்லை. பட் அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இப்போ ஆளுநர் வந்து ஏதோ அவர் வந்து கேட்டிருக்கிறாரு. பட் அது கேட்குறது கம்பல்சரியான எனக்கு வந்து தெரியல. நீங்கள் 118 காட்டினா தான் உங்களை ஆட்சி அமைக்க விடுவேன், நீங்கள் சிஎம்மாக பதவி ஏற்கணும் அப்படிங்கிறத கேட்கணுமாங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் அப்படிங்கிற அந்த நிலமை வந்த பிறகு தான் அது மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது நிரூபிக்க முடியலனாக்கா அது பிரச்சனை தான் கண்டிப்பாக. பட் ஆளுநர் வந்து கேட்டிருக்கிறாரு, அது ஒரு பதவி ஏற்புக்கும் ஒத்துழைக்கலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்குது இப்போ இது வரைக்கும். அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, வேறு 2 பெரும் கட்சி இருக்குது இல்லையா, அவையர்கள் 2 பேரும் வந்து கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க.
இது நடக்குமா இல்லையான்னு தெரியல. இல்லை இவங்களா ஏதோ ஒரு பெர்மிடேஷனில் சொல்கிறாங்க, அவர் இவரை சந்தித்தார், இவர் அவரை சந்தித்தார், ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்புலேயே ஓட்டணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எதுவுமே வந்து அரசியலில் சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எது வேணாலும் நடக்கலாம். அதையும் நம்ம வந்து வாட்ச் பண்ணுறோம். மணிகண்டன் கூட பேசியிருந்தார் சாயந்தர நேரத்தில். அப்போ என்னென்னா, நான் ஐஐடியில் அந்த ஸ்டேடியத்தில் நடந்துகிட்டு இருந்தேன். அது நான் இன்னொரு சேனலில் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் மானு பார்த்தேங்க. அது நான் ரொம்ப ரேரஸ்ட்டு இதுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம சென்னையில் ஒரு வெள்ளை கலர் மானை நான் வந்து பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கல. அந்த வீடியோவை நான் வந்து காட்சிப்படுத்தியிருந்தேன், காணொலி காட்சி. அது அந்த ஒரே மான் தான் அந்த வெள்ளை கலரில் இருக்குது. மற்ற கலரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மான்கள் இருக்குது. அந்த ஸ்டேடியத்துலேயே அது வந்து கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருந்தது. அதை காட்சிப்படுத்தி இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் நம்முடைய இன்னொரு யூடியூப் பக்கத்துலேயும் நான் வந்து யூடியூப் பக்கத்தில் என்ன அப்லோட் பண்ணல, முகநூல் பக்கத்தில் என்னுடைய பர்சனல் பேஜில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப அதை பார்த்ததில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை நான் வந்து உணர்ந்தேன். எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள், ஜெனட்டிக்ஸ், இயற்கை இதுலேயே எவ்வளோ வல்லமையானது பாருங்கள். மானில் எவ்வளோ வகை இருக்குது. அதில் வந்து ஒன்றுமே அந்த புள்ளி இல்லாமல், புள்ளி மான்னு சொல்லுவோம், அது எதுவுமே இல்லாமல் ஒரு மான் வந்து இருந்திருக்கு பாருங்கள். ஸோ அந்த வெரைட்டியை பார்த்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் சென்னையில் ரொம்ப அரிதாக அதை நான் பார்க்க முடியும்னு நான் நினைக்கல. சென்னையில் அதை நான் பார்த்தேன். ஜூமாக, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிருகக்காட்சி சாலையில் கூட நம்ம போய் பார்த்துருக்கலாம். ஆனால் அங்கே பார்க்க முடியும். அங்கே கூட இது இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரில. வண்டலூர் ஜூவில் இருக்கான்னு எனக்கு வந்து தெரியல. பட் ஐஐடி கேம்பஸ்குள்ளே இருந்தது. அண்ட் அங்கே தான் நான் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தேன். அப்போ மணிகண்டன் பேசியிருந்தார், நிறைய விஷயங்கள் அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார். பட் அந்த நேரத்தில் எனக்கு இன்னொரு அழைப்பு வந்தது. வேறு சில வேலைகள் அங்கே செய்ய வேண்டியது இருந்ததுனால ரொம்ப நேரம் அவர் கூட வந்து அந்த கான்வர்சேஷனில் ஈடுபட முடியல. அவரும் அந்த அரசியல் சம்மந்தமாக சில விஷயங்களை தான் பேசிகிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் என்ன நடக்கலாம், அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஒரு பார்வை வந்து இருக்கும். அந்த பார்வையை நான் வந்து வரவேற்கிறேன். வானிலை என்பது நம்ம பேசுகிறது ஒரு புறம் இருக்க, இதையும் நம்ம வந்து வரவேற்கிறோம். சில பேருக்கு இப்போ நம்ம பேசின அந்த அரசியல் தொடர்பான விஷயங்கள் கூட கொட்டாயை விட வைக்கலாம். ஆனாலும் இதை நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். எல்லாருக்கான நன்மை பேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. நம்ம பேசாமல் வேறு யார் பேசுகிறது? நம்ம எல்லாரும் பேசி ஒரு முடிவெடுத்தால் தானே. அதை முடிவுனாக்கா நம்ம கையில் இது எதுவுமே கிடையாது. நம்மளுடைய கையில் இருந்தது அந்த ஓட்டுரிமை. அதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய வேணுமோ செஞ்சிட்டோம். முடிவுகளும் வந்து விட்டது. இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து என்னென்ன செய்ய முடியுமோ செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பற்றி நம்ம இங்கே கொஞ்சம் பேசணும். நம்ம பேசுகிறது நல்ல விஷயமா இருக்கும். நம்ம பேசாமல் வேறு யார் பேசுகிறது? நம்மளுடைய குரலை கண்டிப்பாக நம்ம எங்கேயாவது பதிவு பண்ணணும். நம்மளோட ஐடியாவை பதிவு பண்ணணும். அதற்கு இது ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு தளமாக இருந்தால் அதுவும் எனக்கு மகிழ்ச்சியே அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து சொல்லிக்க வரோம். வானிலை மட்டுமல்ல, சமூகத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் எனக்கு அதில் வந்து மகிழ்ச்சி தான். நம்மளுடைய தளம் அதற்கு பயன்பட்டது என்றால் அது எனக்கு மகிழ்ச்சி தான். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். மழை அளவுகளை பார்த்துருக்கோம், மழை வாய்ப்புகளை பார்த்துருக்கோம். இப்போ நிகழ்நேரத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறோம். அடுத்த சில மணி நேரங்கள் எங்கெங்கெல்லாம் மழை பதிவாகலாம் அப்படிங்கிறது தொடர்பாகவும் சில விஷயங்களை பகிர்ந்துருக்கிறேன். அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் வழங்கிட்டேன். இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.